வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோ பாலா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான, பணிவான, தாழ்மையான, அழகான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த ஆஸ்ட்ரோ பாலாவிற்கும் வேலூர் ஆராய்ச்சியாளர் ஜோதிட சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னோட பேர் என் பேர் திவ்யலட்சுமி. நான் திருவண்ணாமலேருந்து வரேன். என்னோடய ஃபோன் நம்பர் 9487448644. இப்போ திடீர்னு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பிரசன்னம் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா உதயத்தில் சுக்கிரன் தான் வந்தது, சுக்கிரனும் சந்திரனும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோகுலாஷ்டமி வந்துடுச்சு. ஸோ அப்போ யார் பற்றி பேசலாம், கிருஷ்ணர் பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது சுக்கிரன் கேந்திரத்துலேயோ இல்லை திரிகோணத்துலேயோ இருக்கிறவங்க என்ன பண்ணால் ஹரிஸ்மரணம் அப்படின்னு ஒன்று சொல்வோம். அப்படின்னா என்னென்னா, ஹரியை எப்பொழுதும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த பரிகாரமே தேவையே கிடையாது. சுக்கிரன் கேந்திரத்துலேயோ இல்லை திரிகோணத்துலேயோ இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், கிருஷ்ணரையே வழிபட்டாலே போதும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் அதை பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக வரும். இப்போ எனக்கு சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்குது. ஆனால் நான் அப்போ சின்ன பொண்ணு தான், எனக்கு தெரியும். நான் எப்போவுமே ஸ்ரீராம ஜெயம் நிறைய எழுதுவேன். ஸ்கூல் படிக்கும்போது திடீர்னு ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியல, உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் உட்காந்து எழுது, அந்த படிக்கிறதுக்கு பதில் அதை பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுனேன். பார்த்தா மேம் எனக்கு பீரியடுக்கு வரவே இல்லை. அதுலேருந்து ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது இதை ஒரு சிலர் சொல்லுவாங்க, சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலோ அதுக்கெல்லாம் இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் கெட்டு இருந்தாலும் சரி, இந்த பரிகாரம் நான் சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆமாம் ஆமாம், எப்படி இருந்தாலும் அதே தான். எனக்கு கேந்திரத்துல சுக்கிரன் இருக்குன்னு சொல்லுன்னு, அப்ப சனி பகவானே பாக்குறாரு. தனியா இருக்கு, சனியோட பார்வை சுக்கிரனுக்கு படுது. அப்படி இருக்கும்போது அது நான் சக்சஸ் ஆகுது இல்லையா? இது புதுசாக தானே இருக்குது. ஆனால் நான் படித்தேன், திடீர்னு படிக்கும்போது இந்த ஒரு நியூஸ் வந்தது, பார்த்து சரி ட்ரை பண்ணலாம். என்ன அதில் யோசித்து பார்க்கும்போது திடீர்னு எனக்கு ஏனே தெரியாது, ஆனால் எனக்கு பெருமாள் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பேர்லேயும் பாருங்கள், சுக்ரா திவ்யலட்சுமினே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஹையஸ்ட் டிகிரி. இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஹையஸ்ட் டிகிரியில் யாருக்கு இருக்கோ அது என்ன பண்ணும், அதுதான் நம்ம லைஃப் ஃபுல்லாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். இப்போ எனக்கு சுக்கிரன் ஹையஸ்ட் டிகிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் பூராடத்தில் நிற்கிறாங்க. அப்போ எனக்கு குருநாதர்களாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கத்திலே வருவாங்க. இப்போ ஐயாவை எடுத்துக்கலாம். ஐயா சொன்னார், இப்போ குண்டா இருக்கிறவங்களாம் சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் எனக்கு என்ன கிரகம் வரும்னு சொல்லுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே. ஐயாவோட தன்மை எப்படி இருக்கும்னா சுக்கிர பகவானை பொறுத்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஐயாவோடது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சூப்பர்ல, என்னோட குரு வச்சே நான் சொல்லிட்டேன். எனக்கு வர குருநாதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். ஆமா, அப்போ நம்ம ஜாதகத்தை வச்சே ஒருத்தரை பத்தியும் சொல்லிடலாம். நமக்கு வர குருநாதர்கள் கண்டிப்பா சொல்லிடலாம். அதுதான் சரி, அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வர குருநாதர்கள் எப்படி வருவாங்கன்றதை நம்ம ஜாதகத்தை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்னொருத்தர் என்கிட்ட இப்போ ஜாமக்கோள பிரசன்னம் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஐயா, அவருக்கு வயசு அதிகம் தான், 63 பிறந்திருக்கிறாங்க. அவருக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்குது. அண்ணா கும்ப லக்னம். அப்போ அவரோட குருநாதர் அவருக்கு வர குருநாதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அந்த ராசி இருக்குது பார்த்தீங்களா,
அந்த குரு எந்த ராசியில் உட்காராங்களோ அந்த ராசியோட தன்மையை பொறுத்து தான் அவங்களோட குருநாதர் அமைகிறாங்க. இப்போ ஐயா உங்களுக்கு குரு எங்கே இருக்காங்க ஐயா? மீன ராசி. அப்போ உங்களுக்கு ஓகே, அப்போ உங்களுக்கு வந்த குருநாதர் பார்த்தீங்கன்னா குருவின் காரகத்துவத்திலே வந்திருப்பாங்களா? அதில் இருக்க யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னது சிம்மத்தில் இருக்கு. ஒன்று உங்களுக்கு வர குருநாதர்கள் வந்து சூரிய அதான் சிம்ம ராசியில் வந்தவங்க இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அதில் இருக்கிற நட்சத்திரத்தில் இருந்து வருவாங்க. குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்கம்மா? அப்படின்னா கேதோட நட்சத்திரத்தில் வருவாங்க குருநாதர்கள். யாராவது தெரியுங்களா அந்த மாதிரி? ஆமா. ஆமா. அப்படி பார்த்தா அம்மா விசாக நட்சத்திரம் சொன்னாங்க இல்லையா? ஓ கேட்ட நட்சத்திரம். ஓகே. தனுசு லக்னம். ஓகே. அப்படிங்களா? சூப்பர். அதுதான் சொல்கிறேன், நமக்கு குரு எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு நமக்கு வர குருநாதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கோகுலாஷ்டமி வருது நாளைக்கு. அப்போ எல்லாரும் வந்து ஒரு வேண்டுதலோடவே எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. இப்போ வந்து பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம ஏன் சாமி கும்பிடணும்? அது வந்து ஒரு அரக்கர்கள் தான் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்வாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து சாமி வழிபட்டிங்கனாலே நமக்கு என்ன தேவையோ அது கடவுள் கொடுக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலான்னா, கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டு ஒரு நெய் விளக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சது நெய்யில் வந்து ஒரு தீபாராதனை காட்டணும். அதுக்கப்புறமா துளசியை வச்சு ஒரு படையல் போட்டு நம்ம சாதாரணமாகவே அந்த அவருக்கு வந்து எப்படின்னா அவர் பேரை சொல்கிறவங்க தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணருக்கு. இப்போ நம்ம எல்லாரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டா நமக்கு எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை மாதிரி அவரையும் நம்ம பேர் சொல்லி கூப்பிடும் போது தான் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. ஸோ நம்ம அவரோட நாமத்தை ஜபிச்சுட்டு அவருக்கு தேவையான ஒரு படையல் நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்சது சிம்பிளாக ஒன்று செஞ்சுட்டு நம்ம கும்பிட்டாலே நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நாளைக்கு கண்ணா தருவார். ஸோ அனைவருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள், சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிங்க. ஆஸ்ட்ரோ பாலவேலூர் ஐயா அவர்களுக்கும் இன்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் அனைவரையும் நல்ல ஒரு தருணத்தில் சந்திப்போம். நன்றிங்க.